சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற திருப்பி வரேன். லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது கடந்த 16ஆம் தேதி டிசம்பர் 16 முதல் Zee5 OTT தளத்துல வந்து வெளிவந்திருக்கிற வெப் சீரிஸ் விமர்சனம். வெப் சீரிஸோட நேம் வந்து ஹார்ட்டிலே பேட்டரிங்கிறது ஃபேஸ் மேக்கர் அந்த மாதிரி முடிவு பண்ணாதீங்க. ஹார்ட்டிலே ஒரு லவ் பேட்டரி. ஹார்ட்ல வந்து உண்மையா லவ் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தோட கதையும் களமும். நிறைய இளைஞர்கள் வந்து லவ் பண்றதா சொல்லிட்டு தங்களுடைய தேவைகள் பூர்த்தியானோன்னு அந்த பெண்ணை அம்போன்னு விட்டுட்டு போறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணியா இந்த படம், இந்த வெப் சீரிஸ் இருக்குங்கிறது எனது நம்பிக்கை. ஆனா வந்து நம்ம இளைஞர்களோட ஹார்ட்ல லவ் இருக்கான்னு பாக்குறத விட, காதல் இருக்கான்னு பாக்குறத விட, காமம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். நெஞ்சில காதல் இருக்கா காமம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த பெண் உஷாராயிடலாம். அதே மாதிரி பெண்களோட நெஞ்சிலையும் காதல் இருக்கா காமம் இருக்கா இல்ல காசு பணம் பாக்குற புத்தி இருக்காங்கிறத பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த மிஷின் இன்னும் வேல்யூபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒரு எதிர்பாராத சந்தர்ப்பத்துல சந்திக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஹீரோவை காவந்து பண்ணுது. அவனை அடிக்கிறதுக்கு 2-3 பேர் வராங்க. இவர் என்னோட காதலர் தான், வேற அந்த பொண்ணையும் பார்க்க இந்த ஏரியாவுக்கு வரல அப்படின்னு அவரை காவந்து பண்ணி விடுது. அப்ப கட்டிப்பிடிங்க முத்தம் கொடுங்கிறாங்க. கட்டி பிடிச்சாங்களா முத்தம் கொடுத்தாங்களாங்க சீன்குள்ளார நம்ம போறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் காதல் வயப்படுறாங்க. இந்த பெண் ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்து சயின்ஸ் ஃபிக்ஷனா நிறைய விஷயங்களை சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அப்போ ஒரு லவ் மீட்டர் அப்படின்ற ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உண்மையான லவ் இருக்கான அவங்க திருமண நாள்ல பாக்குறாங்க. இதுல அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிடுறாங்க. அதன் பிறகு அந்த பொண்ணு விடாமுயற்சியா அந்த மிஷினை வந்து ஃபுல் ஃபார்ம்ல ரெடி பண்ணி தன் தோழியோட காதல் உண்மையா பொய்யா, தன் நண்பர்கள் இன்னும் சிலரோட காதல், உறவினர்களோட காதல்லாம் உண்மையா பொய்யான்னு பார்த்துட்டு வருது. ஒரு கட்டத்துல இதோட காதலே உண்மையா பொய்யான்னு பார்க்க வேண்டியிருக்குது. பார்க்குது. பார்த்தா அது உண்மையான காதலா பொய்யான காதலா, காதல் இருந்தா 100% மீட்டர் போகுது. எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம மனசுல அவங்க மேல காதல் இருக்குங்கிறத காட்டுற மிஷின் தான். இல்ல 0% கூட இல்லைன்னா 0க்கு போகுது. இதனால அப்பா அம்மா உட்பட நிறைய பேரோட வாழ்க்கையை பிரிச்ச அந்த காதல் லவ் மீட்டர் வந்து இவங்க காதலை பிரிச்சுதான் சேர்த்து வச்சுதா அப்படிங்கிற கதை. இது 6 எபிசோட். நம்ம 3 எபிசோட் முழுசா பார்த்தோம். அதுக்கப்புறம் OTTல கொஞ்சம் ஓட்டி பார்த்தோம். ஆனாலும் சயின்ஸ் ஃபிக்ஷன் கூடவே காதல் உணர்வுகளை சொல்லியிருக்கிற இந்த கதை ஒரு வித்தியாசமான முயற்சி. Zee5 ஒரிஜினல் தமிழ்ல சதாசிவம் செந்தில்ராஜன் இதை வந்து எழுதி இயக்கி இருக்கிறாரு. உண்மையாவே டிஃப்ரெண்டா இருக்குது. ஆனாலும் Zee5ஓட மற்ற மர்ம திகில் கிரைம் வெப் சீரிஸ்க்கு எது ஈக்குவலா இது வந்து பெருசா எனக்கு வந்து எடுபடுமா தெரியல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்குது. ஏலிசையும் மேக்சிமா அதோட ஆலோ மீடியா இவங்க இருவரும் இணைந்து இந்த வெப் சீரிஸை தயாரிச்சிருக்காங்க. Zee5 வெளியிட்டு இருக்குது. உண்மையா ஹார்ட்ல பெற்று தமிழ் ரசிகர்களுக்கு புதிய அனுபவம், விஞ்ஞானமும் உணர்வுகளும் கலந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்ஸ் டிராமாவை அந்த ஹார்ட்ல பேட்டரி வந்து இதுவா இருக்குது. இதுல வந்து சதாசிவம் செந்தில்ராஜன் எழுதி இருக்கிறாரு. குரு லக்ஷ்மண் அவர் தான் வந்து சித்துங்கிற அந்த ஹீரோ கேரக்டர்லையும், பாடினி குமார் நம்ம ஹீரோயின் நிறைய சின்ன பட்ஜெட் படங்களுக்கு பெரிய நடிகையா தெரிகிற பாடினி குமார் தான் கல்னிகரோட மலையாள ஃபேஸ், பிரமாதமா இருப்பாங்க. அவங்க தான் இந்த ஹீரோயின். சோஃபியாவும் வர்றாங்க. இது எல்லாமே ஹார்ட்லே பேட்டர்ல நிறைய டெக்னீஷியன்ஸ், உயிரியல் மற்றும் வேதியியல் கலவையை வந்து வந்து அந்த புத்திசாலி சோஃபியா வந்து நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதுல இந்த உயிரியல் வேதியியல் கலவையை பத்தி எல்லாம் பேசுறாங்க. உண்மையாவே அவங்க அப்பா அம்மாவுக்கே டெஸ்ட் வைக்கிறதுலாம் உண்மையா புதுமையா இருந்தது இந்த வெப் சீரிஸ்ல. மொத்தத்துல Zee5ல ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த வெப் சீரிஸ் ரசிகர்கள், அதுவும் இளம் ரசிகர்களோட நெஞ்ச நிச்சயமா கவரும். அந்த அளவுக்கு இதுல லிப்லாக் சீன்லாம் கூட இருக்குது இந்த வெப் சீரிஸ்ல. பார்த்து ரசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா கொஞ்சம் பொறுமையா பிக்கப் ஆகிற ஒரு வெப் சீரிஸா எனக்கு தோணுச்சு. ஆனா நிச்சயம் பிக்கப் ஆகும் இந்த வெப் சீரிஸ். 6 எபிசோடும் அறுசுவையா இருக்குன்னா அது மிக அல்ல. அதுல வந்து காதல் ரசம் சொட்ட சொட்ட இந்த லவ் மீட்டர் வந்து வேலை பார்த்துருக்குது. இன்னும் கொஞ்சம் காமரசமும் சொட்டி இருந்தா நல்லா இருந்திருக்குமே இந்த லவ் மீட்டர்ல அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஆனாலும் இந்த ஹார்ட்லே பேட்டரி ரீசார்ஜபிள் பேட்டரியா எல்லா ரசிகர்களோட நெஞ்சில இருக்கணும். வீக்கான பேட்டரியா தெரிச்சு ஓடிடக்கூடாது அப்படிங்கறத சொல்லி இந்த காதல் ஹார்ட்லே பேட்டரி வெப் சீரிஸுக்கு 10க்கு
7 மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுற பத்திரிகையாளர் RS கார்த்திக். நன்றி, வணக்கம்.